வணக்கம் சாய்ராம். ஞானவழி சாய்பாபா ஆலயத்தில் எழுந்திருக்கிற முருகர் வள்ளி தேவான பிள்ளையாருக்கு இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஒரு சிறப்பு அபிஷேகம் பண்ணுற எல்லா பக்தர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் வறுமை இல்லாமல் நோய் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக முருகருக்கு இந்த அபிஷேகம் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. மனசளவில் இன்னைக்கு இந்த பௌர்ணமியில் நம்ம செய்த எந்த நல்ல காரியமும் பகவான் நமக்கு நல்ல வழியை காட்டுவார். இன்னைக்கு சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்மளுடைய பாவங்களையும் புண்ணியங்களையும் கணக்கெடுக்கக்கூடிய ஒரு சித்திரகுப்தர். இன்னைக்கு செய்கிற நம்ம தர்ம காரியங்கள் எல்லாமே பகவான் கணக்கெடுத்து வச்சிருப்பாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, கோயிலில் போய் பகவானை தரிசனம் பண்ணுங்க. சாரம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, குகனே போற்றி, தங்கவேல் முருகா, அறுபடை முருகா, ஞானவேல் முருகா, வள்ளி தேவன முருகா போற்றி போற்றி போற்றி, 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 வள்ளி தேவன முருகா போற்றி 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 போற்றி, வள்ளி தேவன முருகா போற்றி. பாலாபிஷேகம் முருகருக்கு, வள்ளி தேவனுக்கு, பிள்ளையாருக்கு, அம்மா அன்னபூரணிக்கு, உலகத்தையே ஆளுற ஜெகன்மாதா தாயாருக்கு இன்னைக்கு அந்த அபிஷேகம் பண்ணோம்னா நம்ம வீட்டில் வருமங்கிறது இருக்காது. ஜெகன்மாதாவே நமோ நமக்கு. காக்கும் கணபதி, கரமுழுக்கும் கணபதி, வீர கணபதி, வெற்றி கணபதி, ஞானவழி கணபதி, பலமொழி கணபதி, இடவழி கணபதியே நமோ நமக. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, குகனே போற்றி, தங்கவேல் முருகா, அறுபடை முருகா, ஞானவேல் முருகா, வள்ளி தெய்வான முருகா போற்றி போற்றி. சுட்ட திரு நீரெடுத்து, தொட்ட கையில் வேலெடுத்து, தோகமையில் மீதமர்ந்த சுந்தரம், அந்த கட்டழகு கொண்டதோடு கந்தவழி வேலனை காட்டுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்துள் ஆளுநோரு சுந்தரத்தை அந்திப்பாத சிந்தனை செய் நெஞ்சமே, அந்திப்பாத சிந்தனை செய் நெஞ்சமே. சுட்டத்திரு நீரெடுத்து, தொட்ட கையில் வேலெடுத்து, தோகமையில் வீதமர்ந்த சுந்தரன், அந்த கட்டழகு கொண்டதோடு கந்தவழி வேலனை காட்டுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்துள் ஆகும்போது சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே, அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே.